ஹே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பக்கெட் லிஸ்ட். இன்னைக்கு நம்ம பக்கெட் லிஸ்ட் சேனல்ல உங்களுக்காக நான் இன்னைக்கு என்ன திரைப்படத்தை கொண்டு வந்திருக்கேன்னா, ஒரு ஜாப்பனீஸ் சர்வைவல் த்ரில்லர் திரைப்படத்தை பத்தி தான் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இந்த திரைப்படத்தோட ஒன்லைன் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேகமா போயிட்டு இருக்கிற ஒரு ஹயாபுசா ட்ரெயின்ல யாரோ ஒருத்தங்க பாம்பு வச்சிடுறாங்க. இந்த மாதிரி வேகமா போயிட்டு இருக்கிற அந்த ட்ரெயின் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியானாலும் அந்த ட்ரெயின் அப்படியே வெடிச்சு சதிரும். ஸோ இதுல இருந்து மக்கள் எப்படி காப்பாத்துறாங்க, அவங்களுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்ற திரைப்படம் தான் எ புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன். இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல் நிறைய சர்வைவல் திரைப்படங்களும் நிறைய த்ரில்லர் திரைப்படமா போட்டுட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி படத்தோட இம்பார்ட்டன்டான கேரக்டர் எல்லாம் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சிடறேன். நம்ம படத்தோட ஹீரோ பேரு டக்காஷி. இவர் இந்த ட்ரெயின்ல வந்துட்டு கண்டக்டரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. இவருக்கு வந்துட்டு ஒரு அசிஸ்டன்ட் இருக்கான், அவனை நம்ம ஃபியூஜின்னு கூப்பிடுவோம். இதுக்கப்புறம் அப்படியே நம்ம சில பேசஞ்சர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்குவோம். இங்க ஒரு லேடியை காட்டுறோம்ல, இவங்களை நம்ம பொலிட்டிஷியன் கூப்பிடுவோம். இங்க ஒருத்தனை காட்டுறோம் பாத்தீங்களா, இவனை நம்ம யூடியூபர்னு கூப்பிடுவோம். இதே ட்ரெயின்ல சக்குரான்கிற ஒரு டீச்சரும் அவங்களோட ஸ்டூடெண்டான யூகி இருக்காங்க. இவங்க தான் நம்ம கதையோட இம்பார்ட்டன்டான கேரக்டர். சரி வாங்க காய்ஸ், இப்ப நம்ம கதைக்குள்ள போலாம். படத்தோட ஸ்டார்டிங்லயே நம்ம ஹீரோவான டக்காஷியை காட்டுறாங்க. டக்காஷி அங்க இருக்கிற ஸ்கூல் பசங்களை பார்த்து இதுதான் ஹயாபுசா ட்ரெயின், இது பயங்கர வேகமா போகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. இப்ப பசங்களெல்லாம் ஏத்திட்டு வண்டி அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது. இப்ப அப்படியே பேசஞ்சர் ஒன் பை ஒன்னா அதுல ஏற ஆரம்பிக்கிறாங்க. சோ ட்ரெயின் இப்போ ஸ்மூத்தா அப்படியே கிளம்ப ஆரம்பிக்குது. ட்ரெயின் இந்த மாதிரி போயிட்டு இருக்கும் போது ட்ரெயினோட மேனேஜ்மெண்ட்டுக்கு ஒரு கால் ரிசீவ் ஆகுது. அது என்ன கால்னா, ஹயாபுசா நம்பர் 360ல நாங்க பாம்பு வச்சிருக்கோம். ட்ரெயின் மட்டும் 100 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு ஒரு பாயிண்ட் கம்மியானாலும் ட்ரெயின் வெடிச்சு செதறிருன்ட்டு இவங்களுக்கு ஒரு மெசேஜ் வருது. ஆனா ஃபர்ஸ்ட் இதை அவங்க ஏதோ பிராங்க் நினைக்கிறாங்க. ஆனா அதுக்கப்புறம் ஒரு மெசேஜ் வருது, இது வந்துட்டு நீங்க பிராங்க் நினைச்சீங்கன்னா ட்ரெயின் நம்பர் 45ல நாங்க பாம்பு வச்சிருக்கோம். அது மட்டும் 5 கிலோமீட்டருக்கு கீழே ஸ்பீட் கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா அது வெடிச்சு செதறிரும் அப்படின்னு சொல்ல இவங்களும் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி சொல்றாங்க. ஆனா இவங்க சொல்லும்போது டூ லேட், அந்த ஸ்டேஷனுக்கு வந்த ட்ரெயின் அப்படியே வெடிச்சு சதறிடுது. இதுக்கப்புறம் இந்த விஷயம் ஜப்பானோட கவர்மெண்ட்டுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியா மாற ஆரம்பிக்குது. ஸோ ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு பண்றாங்கன்னா, ஹயாபுசா ட்ரெயின் போயிட்டு இருக்கிற அந்த ட்ராக்ல அவங்க கூட போக வேண்டிய மித்த எல்லா ட்ரெயினையுமே உடனடியே கேன்சல் பண்றாங்க. ட்ரெயின் மேனேஜ்மெண்ட்டுமே நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல வண்டி நிறுத்த வேணாம், அப்படியே போக சொல்லுங்கன்னு நம்ம ஹீரோவான டக்காஷி கிட்டையும் அந்த ட்ரெயின் ஆபரேட்டர் கிட்டையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. கூடவே மக்களுக்கு இதை பத்தி தெரிய வேண்டாம் அப்படிங்கறது சொல்றாங்க. ஸோ இது நடந்ததுக்கு அப்புறமே கவர்மெண்ட்டுக்கு மறுபடியும் ஒரு போன் கால் வருது. இந்த வாட்டி போன் பண்றவன் பாம வச்சவன் என்ன சொல்றானா, உங்களுக்கு எல்லாத்துக்குமே 50 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் நான் இருக்கும், அந்த மாதிரி இதுவும் நடக்க கூடாதுன்னா எனக்கு 100 மில்லியன் yen வேணும் அப்படின்னு கேட்க கவர்மெண்ட் அபிஷியல் என்ன சொல்றாங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, கவர்மெண்டால அவ்வளவு பணத்தெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்ல பாம வச்சவன் சொல்றானா, ஜப்பான்ல இருக்கிற ஒவ்வொருத்தரும் 1000 yen கொடுத்தா ஈஸியா கொடுத்துடலாம், சீக்கிரம் இதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, இல்லாட்டி ட்ரெயின் வெடிச்சிரும், இங்க இந்த அமௌண்ட்டை கொடுத்தா மட்டும்தான் பாம எப்படி டிஃப்யூஸ் பண்ணணுங்கிறதையும் நான் சொல்லுவேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு வச்சுட்டு போயிடுறான். ஸோ ட்ரெயினுமே இப்போ அந்த வழியில நிக்காம அப்படியே போகுது. பேசஞ்சர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா இதெல்லாம் பார்த்து நம்ம ஹீரோக்கு வேற வழி தெரியல. ட்ரெயின்ல பாம்பு இருக்குங்கிற விஷயத்த அவங்க கிட்ட சொல்லிடுறான். இது கேட்டோன்னு இவங்க எல்லாம் பயங்கரமா பத்திட்டு போயிடுறாங்க. ஸோ எல்லாருமே நம்ம ஃபூஜியை பார்த்தும் நம்ம ஹீரோவான டக்காஷியை பார்த்தும் வர ஆரம்பிக்கிறாங்க. இதுதான் நீங்க ட்ரெயின் நடத்தின லட்சணமா, ட்ரெயின்ல பாம்பு இருக்கா இல்லையான்னு கூட நீங்க பார்க்க மாட்டீங்கன்னு இவனை போட்டு திட்டுறாங்க. ஆனா இதை நல்ல வாய்ப்பா பார்த்த அந்த பொலிட்டிஷியன் பொம்பளை என்ன பண்றான்னா, கவலைப்படாதீங்க, அவங்க எல்லாம் நம்மளை காப்பாத்ததான் வந்திருக்காங்க, கண்டிப்பா நம்மளை காப்பாத்தி கூட்டிட்டு போயிருவாங்கன்னு சொல்ல பேசிட்டு இருந்தவன், நீ யாருமா, உன நான் கூப்பிட்டனா தாய் கழுவி, மரியாதையை எங்க இருந்து போயிருன்னு அந்த பொலிட்டிஷியனை போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. ஆனா நம்ம ஹீரோ ஒரு வழியா அந்த பிரச்சனையை சமாளிச்சு எல்லாத்தையும் அப்படியே சமாளிக்க ஆரம்பிக்கிறான். இப்ப மறுபடியும் கவர்மெண்ட்டை காட்டுறாங்க. கவர்மெண்ட் என்ன சொல்றாங்கன்னா, கண்டிப்பா நாங்க பாம்பு வச்சவன் சொன்ன அமௌண்ட்டை கொடுக்க மாட்டோம், ஆனா மக்களை எப்படியாவது கண்டிப்பா காப்பாத்திரும் அப்படின்னு விளக்கம் கொடுத்துட்டு இருக்காரு. சோ கவர்மெண்ட் இந்த மாதிரி பணம் கொடுக்க மாட்டோம்னு சொன்ன அடுத்த செகண்டே ட்ரெயின்ல பாம்பு வச்சவன் பாம்பு எங்க இருக்குங்கிற வீடியோவை அப்படியே மக்களுக்கு அனுப்பி விட்டுறான். அப்படியே வைரல் ஆகுது. மக்கள் எல்லாரும் பயங்கர பேனிக் ஆக ஆரம்பிக்கிறாங்க. சோ இந்த டைம்ல தான் ட்ரெயின்ல இருந்த அந்த யூடியூபர் என்ன பண்றானா, ஃபியூஜியோட மைக்க வாங்கி கவர்மெண்ட்டுக்கு நம்மளை பத்தி எந்த விதமான அக்கறையுமே இல்ல, நம்மளை புடிச்சு வச்சிருக்கிறவன் 1000 மில்லியன் கேட்டிருக்கான். சோ கவர்மெண்ட் அந்த பணத்தை கொடுக்கற மாதிரி தெரியல, நம்ம அந்த பணத்தை கொடுத்தா மட்டும்தான் நம்ம உயிர் பிழைப்போம். சோ உங்களுக்கு வந்துட்டு நான் கீழே இந்த லிங்க் கொடுக்குறேன், எல்லாரும் இந்த லிங்க்ல போய் எங்களுக்காக டொனேட் பண்ணுங்க, அப்பனாதான் நாங்க உயிரோட வருவோம்னு சொல்ல மக்களுமே கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அனுப்ப ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அவங்க எவ்வளவு போட்டாலும் பணம் பத்த மாட்டேங்குது. அதுக்கப்புறம் தான் அங்க இருந்த பேசஞ்சர்ஸ் ஒன்னு நோட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க போயிட்டு இருக்கிற ட்ரெயின்லயே இன்னொரு ஆள் இருக்கான். இந்த ஆளை பத்தி உங்களுக்கு சொல்லணும்னா, இந்த ஆள் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஹெலிகாப்டர் கம்பெனி வச்சிருந்திருப்பாரு. அவரோட ஹெலிகாப்டர் செயலிழந்து எலிமெண்டரி ஸ்கூல் மேலேயே போய் விழுந்திருக்கும். அதுல 8 குழந்தைகள் மேல செத்துருப்பாங்க. சோ இவ இருக்கிறதுனாலதான் மக்கள் யாரும் நமக்கு அமௌண்ட் தர மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போட்டு அடி நடிக்கிறான். இவரு அடி தாங்க முடியாம பக்கத்துல இருந்த யூகிங்கிற அந்த பொண்ணை பார்த்து செயினை பிடிச்சி இழு,
அப்படின்னாதான் என் உயிருக்கு உத்தரவாதம் அப்படின்னு சொல்ல இந்த பொண்ணுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம செயினை பிடிச்சு அப்படி இருக்கிறா. ஆனா செயினை பிடிச்சி இழுத்தோன்னு மக்கள் எல்லாரும் பயந்துடுறாங்க. இந்த மாதிரி செயினை பிடிச்சி இழுத்தா ட்ரெயின் நிக்காது, நம்ம ஹீரோக்கு மட்டும்தான் மெசேஜ் போகும். ஸோ இதுக்கப்புறம் தான் மக்களுக்கு ஓரளவுக்கு நிம்மதி பெருமிச்சு விடுது. நம்ம ஹீரோவும் அவங்க கிட்ட இருந்து அந்த ஆளை காப்பாத்தி அவனுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இங்கிருந்து அப்படியே கட் பண்ணா ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா, நம்ம ஹயாபுசா ட்ரெயின் போயிட்டு இருக்கிற சேம் ஸ்பீடுக்கு பேரலா பக்கத்துல இருக்கிற ஒரு ட்ராக்ல இன்னொரு ட்ரெயினை கொண்டு வருவாங்க. அந்த ட்ரெயின்ல இருந்து ஹயாபுசா ட்ரெயினோட கம்பார்ட்மெண்ட் 9ல தான் பாம்பு வச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டை கழட்டி விட்டுட்டோம்னா பேலன்ஸ் இருக்க எல்லாத்தையும் காப்பாத்தலான்னு இவங்க ஒரு பிளான போட்டிருக்காங்க. சோ பேரலா வந்துட்டு இருக்கிற அந்த ட்ரெயின்ல இருந்து இவங்களுக்கு தேவைப்படுற எல்லா எக்யூப்மெண்ட்டையுமே ஒரு ரோப் மூலமா ஹயாபுசா ட்ரெயினுக்கு மாத்திடுவாங்க. சோ இந்த மாதிரி கம்பார்ட்மெண்ட்டை கழட்டும் போது ஆட்டோமேட்டிக்கா ட்ரெயின் ஆட்டோ பிரேக் போட்டு வண்டி நின்றும். அதை தடுக்கிறதுக்காகவே ஹயாபுசா ட்ரெயின்ல இருக்கிற சில டெக்னீஷியன்ஸ் மூலமா அதை ஆஃப் பண்றதா இவங்க ஒரு முடிவு பண்றாங்க. சோ இவங்க பிளான் இப்போ இவங்க எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயினுமே பக்கத்து இடத்துக்கு வந்து நிக்குது. சோ நம்ம ஹீரோவுமே மக்களோட உதவி மூலமா இவங்களுக்கு தேவைப்படுற ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டையுமே அப்படியே வாங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த எக்யூப்மெண்ட் இவங்க கிட்ட வந்த உடனேயே அங்க இருக்கிற டெக்னீஷியன்ஸ் ஆட்டோமேட்டிக்கா வண்டி நிக்கிற பிரேக் சிஸ்டத்தை ஆஃப் பண்ணி வச்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் அப்படியே பாம் இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டை தனியாக கழட்டி விட்டுறாங்க. ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் கொஞ்சம் தூரமாக போன உடனேயே அப்படியே அது வெடிச்சு சதுரிடுது. ஸோ இதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, இதுக்கு பேரலா அதாவது ஆப்போசிட்லேயே இன்னொரு ட்ரெயின் வந்துட்டு இவங்களோட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ட்ரெயினுமே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரெயினை நோக்கி வர ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயின் ஒட்டுக்க வந்து மோதுறதுக்கு பதிலாக ட்ரெயினுக்கு இதுக்கும் ஒரு 5 கிலோமீட்டர் ஸ்பீட் டிஃபரன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது ஒரு சான்ஸை பயன்படுத்தி ஹயாபுசா ட்ரெயினில் மாட்டிட்டு எல்லா பேசஞ்சர்ஸையுமே 2 ட்ரெயினுக்கும் நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி கனெக்ட் பண்ணி ஹயாபுசா ட்ரெயின்ல இருக்கிற எல்லா பீப்புளையுமே புதுசா வந்த ட்ரெயினுக்கு மாத்த ஆரம்பிக்கிறாங்க. சக்சஸ்ஃபுல்லா இந்த மாதிரி மாத்திக்கிட்டு இருக்காங்க. ஏறத்தாழ ட்ரெயின்ல வந்துட்டு 369 பேர் இருந்தாங்க. இப்ப ஏறத்தாழ 360 பேர்த்த இவங்க சக்சஸ்ஃபுல்லா அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு மாத்திட்டாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி ஒரு ஏரோப்ளேன் ஓனர் வந்துட்டு அடிச்சு படுக்க போட்டிருந்தாங்க பாத்தீங்களா, அவன் என்ன சொல்றானா, எனக்கு வாழவே பிடிக்கல, நான் சாக போறேன், நான் வரமாட்டேன்னு பயங்கரமா பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம ஸ்கூல் ஸ்டூடெண்ட் ஒருத்தி இருந்தா பாத்தீங்களா, யூகின்னு ஒருத்த, அவ இன்னுமே காணோம். ஸோ அவளை தேடிக்கிட்டுமே அவங்க டீச்சர் சேம் கம்பார்ட்மெண்ட் அதாவது ஹயாபுசா ட்ரெயினுக்கு திருப்பியும் போறாங்க. இதை பார்த்த அந்த பொலிட்டீஷியன் என்ன பண்றாங்கன்னா, அந்த டீச்சர் கூடவே அந்த ஹயாபுசா ட்ரெயினுக்கே போறாங்க. இதை பார்த்தோன்னே அங்கிருந்த மக்கள் எல்லாருமே சார் நீங்களும் போங்கன்னு யூடியூப் காரனை தூண்டி விட்டுட்டு போயிடுறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் அவங்களை கூப்பிடலான்னு போறாங்க. இன்னொரு பிரச்சனை வருது. அதாவது இவங்களோட டெக்னீஷியன் ஃபால்ட்னால ஆட்டோமேட்டிக் பிரேக் இப்போ திடீர்னு ஆன் ஆக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இதை பார்த்தோன்னே அந்த டிரைவருக்குமே என்ன பண்றதுன்னு தெரியல. இவங்களை காப்பாத்துறது ஒரே வழிதான் இருக்கு. வண்டியை நல்லா ஃபாஸ்டா ஏக்க ஆரம்பிக்கிறாங்க. ட்ரெயின் ஒரு கட்டத்துக்கு மேல ஃபாஸ்டா போன உடனே ஒரு கட்டை அடிக்கிறாங்க. சோ அந்த கட்டை அடிச்ச உடனே ஹயாபுசா ட்ரெயின் ஒரு ட்ராக்லயும் இவங்களை சர்வே பண்ண வந்த அந்த ட்ரெயின் ஒரு ட்ராக்லயும் அது பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருது. சோ இவங்க 9 பேர் மட்டும் இப்போ இங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க. சோ இந்த விஷயம் அப்படியே கவர்மெண்டோட காதுக்கு போகுது. ஆனா பிரைம் மினிஸ்டரோட ஆள் என்ன சொல்றானா, 9 பேத்துக்காகலாம் திருப்பியும் இதே மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, 360 பேத்தை காப்பாற்றணும்ல, அது போதுன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆனா அங்கிருந்த ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் காரங்க அதை நினைச்சு பயங்கர கடுப்பாறாங்க. சோ இதுக்கப்புறம் இந்த 9 பேர் மட்டும் தனியா மாட்டிக்கிறாங்க. இப்ப அந்த யூகிங்கிற பொண்ணு என்ன பண்றானா, எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, எங்க அப்பாட்ட போய் நான் பேசிட்டு வந்துறேன்னு அவங்க அப்பாட்ட போய் பேசுறா. அவங்க அப்பாவோட போன் பண்ணி பேசும்போது தான் தெரியுது 1950 நடந்த இதே மாதிரி ஒரு ட்ரெயின் இன்சிடென்ட்டை தடுத்து நிறுத்தினதே இவங்க அப்பா தான். ஆனா ஒரிஜினலா அன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னா, அந்த ட்ரெயின்ல பாம்பு வச்சிருந்தவன் அவனதான் செத்து இருந்திருப்பான். ஆனா இவன் தான் அவரை கொன்னன்னு நியூஸ் மீடியாலாம் இவரை கவர் பண்ணி இருந்திருப்பாங்க. சோ அதனால இவர் எப்ப பார்த்தாலும் பெருமை பீத்திட்டே இருந்திருப்பாரு. இந்த யூகிங்கிற பொண்ணையும் சின்ன வயசுல அடிச்சுக்கிட்டே இருந்திருப்பாரு. சோ அந்த அப்பா அந்த பொண்ணு கிட்ட மேபி இதுக்கு முன்னாடி பாம்பு வச்ச யாரோ தான் என் பொண்ணு இந்த ட்ரெயின்ல போறான்னு நினைச்சு பாம்பு வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு இவரு ஓவரா பேச ஆரம்பிக்க, இந்த பொண்ணு என்ன சொல்றானா, நீ ரொம்பலாம் பீத்தாத, பாம்பு வச்சதே நான் தான் அப்படின்னு இவ பாட்டுக்கு சொல்ல, இவங்க அப்பாக்கு என்ன பண்றதே தெரியல, என்ன வளரிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது இந்த பொண்ணு என்ன சொல்றானா, நான் சொல்றது பொய்னா நம்ம வீட்டோட லாக்கர் ஓபன் பண்ணு அப்படின்னு சொல்ல, அங்க ஒரு பாம்பு இருக்கு. பாம்பு இப்ப அப்படி வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. இவ எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருக்கானா, அவங்க அப்பா இந்த பொண்ணையும் அவங்க அம்மாவையும் பயங்கரமா பிசிக்கலா அபியூஸ் பண்ணி இருந்திருப்பாரு, பயங்கரமா மென்டலி அபியூஸ் பண்ணி இருந்திருப்பாரு. இதனாலேயே இந்த பொண்ணுக்கு மனுஷங்க மேலேயே ஒரு மிகப்பெரிய வெறுப்பு இருந்திருக்கும். அதனால இதை பண்ணிருப்பா. கவர்மெண்ட்டுக்கு போனை போட்டுமே இதை சொல்லி
சொல்லிடுறா, நான் தான் இந்த ட்ரெயினில் பாம்பு வச்சேன், இந்த ட்ரெயினை நிறுத்துறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என் ஹார்ட்ல 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் பண்ணாங்க, என் ஹார்ட் துடிக்கிறதுக்கு ஒரு பீஸ் மேக்கர் வச்சாங்க, அது நின்னா மட்டும்தான் அந்த பாம்பு டிஃப்யூஸ் ஆகும், என்னை கொல்றது மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிற ஒரே வழி அப்படின்னு சொல்ல அங்கிருந்த எல்லாத்துக்குமே என்ன பண்றதுனே புரியல. அவங்க டீச்சருமே எதுக்காக இதெல்லாம் பண்றேன்னு அந்த பொண்ணை பிடிச்சி கேக்குறாங்க. ஆனா அவ எதுவுமே பேசுற மாதிரி தெரியல. சோ இதுக்கப்புறம் அப்படியே இங்க இருந்து கட் பண்ணா இந்த பொண்ணோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்லும் ஓபன் பண்ணி பாக்குறாங்க. ஏன்னா ஒரு சின்ன புள்ள தானே, இவ எப்படி தனியா பாம்பை பில்ட் பண்ணி இந்த பாம்பை இங்க கொண்டு வந்து வச்சிருப்பான்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா தான் ஒரு வயசான ஆளோட உதவி மூலமா தான் இதை பண்ணிருக்கா அப்படிங்கிறது தெரியுது. சோ இதுக்கப்புறம் இவங்க ஒரு மைனிங்க்கு போறாங்க. அங்க போய் ஒரு ஆள் அரெஸ்ட் பண்றாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறமா தான் தெரியுது 1950 வந்துட்டு ஒருத்தன் பாம்பு வச்சிருப்பான் பாத்தீங்களா, அந்த ஆளோட பையன் தான் இவரு. அவங்க அப்பா வந்துட்டு என்னதான் பாம்பு வச்சிருந்தாலும் அவர் அப்பாவே தான் செத்து இருந்திருப்பாரு. ஆனா இந்த யூகியோட பொண்ணோட அப்பா இவரே அவங்க அப்பாவை பிடிச்சு கொன்னு ஹீரோவான மாதிரி பயங்கரமா பில்டப் பண்ணி இருந்திருப்பாங்களே, அதெல்லாம் அந்த பையனுக்கு சுத்தமா பிடிச்சிருக்காது. அவரை ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லி தான் இவருமே இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஆள் என்ன சொல்றானா, பாம்பு வச்சது 9th கம்பார்ட்மெண்ட்ல மட்டும் கிடையாது, 5, 6, 7 3 கம்பார்ட்மெண்ட்லயுமே வச்சிருக்கோம், எப்படி நீங்க அவங்களை காப்பாத்துறீங்க பாக்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றான். சோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் என்ன ஒரு பிளான் பண்றாங்கன்னா, பாம்பு வச்சிருக்கிறது 3 கம்பார்ட்மெண்ட்ல மட்டும்தான், நம்ம கிட்ட இன்னும் ஒரு கம்பார்ட்மெண்ட் இன்னும் எம்டியா தான் இருக்கு, பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்துக்கிட்டே அதை இன்ஃபார்ம் பண்ணி அவங்க எல்லாத்தையுமே லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வர வச்சிடலாம். லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா பாம்பு இருக்கிற அந்த 3 கண்டெய்னரையுமே தனியா பிரிச்சு விட்டுறலாம். சோ இந்த மாதிரி நடக்கும்போது முடிஞ்ச அளவுக்கு உள்ள இருக்கிறவங்களை காப்பாத்த வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்ல, ஆனா இப்போ உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ என்ன பண்றானா, இவளை கொன்னாதான் காப்பாத்த முடியும்னு வேற வழி இல்லாம இந்த பொண்ணோட கழுத்து புடிச்சு நெறி நெரிக்கிறாரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவரே முடியாம பயங்கரமா கதறி எழுகிறாரு. அந்த பொண்ணுமே எனக்கு இந்த மாதிரி பாசத்தெல்லாம் காட்டாதீங்க, என்ன கொன்றுங்கன்னு பயங்கரமா அழுக ட்ரெயின் மேனேஜ்மெண்ட் கிட்ட இருந்து இவங்களுக்கு இந்த விஷயம் வருது. சோ இப்போ இவங்க உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக இவங்களுமே லாஸ்ட் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போய் சாஃப்டா இருக்கிற எல்லா பொருளையும் செட் பண்ணி இவங்களுக்குள்ளேயே ஒரு குஷன் மாதிரி ஒரு விஷயத்த செட் பண்ணி வச்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ ட்ரெயினுமே இவங்க சொன்ன டோக்கியோ ஸ்டேஷனுக்கு வர ஆரம்பிக்குது. லாஸ்ட் ஸ்டேஷனுக்கு வரும்போது ட்ரெயினோட டிரைவர் இல்லாம வண்டி பாட்டுக்குள்ள போக ஆரம்பிக்குது. இன்ஜினியர்ஸோட உதவி மூலமா பாம்பு இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டை அப்படியே தனியா பிரிச்சிடுறாங்க. ஸோ இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட் அப்படியே வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. ஆனா இவங்க இருந்த கம்பார்ட்மெண்ட்டுமே பிரேக் போட முடியாம பயங்கர ஸ்பீட்ல வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க சாண்ட் பேக்ல வச்சு நிறைய செட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க. அதை பட்டு இப்ப அப்படியே அங்க வந்த வண்டி அப்படியே நிக்குது. ஒரு வழியா அந்த ட்ரெயின் நிக்க, ட்ரெயின்ல அடிபட்டு கிடந்த நம்ம பூஜி பப்படி ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துட்டு போறாங்க. நம்மளோட யூகிங்கிற அந்த பொண்ணையுமே போலீஸ் அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. இத்தனை பேர்த்த உயிரோட கூட்டிட்டு வந்ததுக்காக நம்ம ஹீரோவையும் சரி அந்த ட்ரெயின் டிரைவரையும் சரி அங்க இருக்கிற எல்லாருமே பயங்கரமா பாராட்ட ஆரம்பிக்கிறாங்க. புல்லட் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோஷன்ங்கிற இந்த திரைப்படம் ஒரு முடிவுக்கு வருது. இந்த திரைப்படத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த ஒரு நல்ல வீடியோல வந்து உங்களை பார்க்குறேன். பாய்.